மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 போல் பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி 2 கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துட்டு 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1½ கப் போல் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப கொதி வரணும்னு இல்லை, லைட்டாக சூடானாலே போதும். நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி தூவிட்டு நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். கூட கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.